பேக் டு பொம்மணி லெக்சர். 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம தலைவருக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு மருந்து வாங்கினோம் பார்த்தீங்களா? அது வாங்கி இன்றைக்கி 3ஆவது நாள். அதை தோண்டி எவ்வளோ தீர்த்து வச்சுருக்காரு பாருங்கள். இன்றைக்கி 3ஆவது நாளில் ஒரு டப்பாவும் வலிச்சு ஃப்ரீயாக கொடுத்தா பின்னாலும் குடிக்கிற மாதிரி போட்டு தீர்த்துட்டாரு. அவரு தேய்ச்சி டயர்டாகிட்டார். தினம் நைட்டில் வந்து எனக்கு சமையல் வேலை இருக்கும், அதனால நான் தேய்க்க முடியாது. இன்றைக்கி நான் வேலைக்கு போகல, வீட்டில் இருந்தனால நீ எனக்கு இப்போ மாலிஷ் பண்ணுன்னு சொல்லிச்சு. இந்த காலுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது வந்து அவ்வளோ வீங்கலை, இந்த காலேஜ் ஃபுல்லாக வீங்கிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வானா வர மாட்டேங்கிறேன். நான் சொன்னேன், உனக்கு இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாலும் உனக்கு ஏன காலம் ஆயிரும்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயம் வந்துட்டு சொல் பேச்சு கேட்கறல. இப்போ கடந்த 15 நாளாக வலிக்குதுன்னு சொல்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, உண்மையிலே ஏலக்காலம் ஆயிருமோன்னு. இந்த எப்படி வீங்கிருக்கு பார்த்தீங்களா? இங்கே இப்போ அதனால் நமக்கு இப்போ நம்ம மசாஜ் பண்ணுற வேலை சரிங்களா? நீங்கள் என்றைக்காவது உங்கள் கணவருக்கு இப்படி மசாஜ் பண்ணி விட்டுன்னு சொல்லுங்கள். இவருக்கு மட்டும் லேசாக எதுனா ஒன்று வந்துட்டு வச்சுக்கோங்க, என் உசுரை எடுத்து கரைச்சி குடிச்சிருவார். இந்த காலை நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ எங்கள்கிட்ட இந்த ஹாட் வாட்ரு இது பேர்லாம் எனக்கு தெரியாது. இது ரொம்ப வருஷம்னா வாங்கினது. இப்போ தண்ணியில் கொதிக்க ஊற்றிருக்கு. இதை சும்மா இப்படி தொடங்கணும்ல, ஹீட் ஆகுது. இங்கே நீ வரைக்கும் மசாஜ் பண்ணு, இதில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இது வெறுமனே வச்சா ரொம்ப சுடுது பயங்கரம். அதனால் இந்த டவலை விரித்து அது மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாடானா தொப்பை பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்ருக்காரு பாருங்கள். ஆஸ்பத்திரினா அவருக்கும் பயம், எனக்கும் பயம். இப்போ தான் வேலையிலேருந்து வந்தார், குளிச்சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமாக வந்து கால் வீங்கி போயிருக்கு. எதனால் என்ன எதுன்னு தெரில, மொத்த காலே வீங்கியிருக்கு. இதை கூடிய சீக்கிரம் பார்க்கணும். இதை என் பல்லுக்கு விட்ட மாதிரி விட்டு எனக்கு பாதித்த மாதிரி இவருக்கும் கால் பாதிச்சிடக்கூட, அது வேறு பயமாக இருக்குது. காலமான கடைசியில் இதுனடா புது ரோதனை மாதிரி இருக்குது. ஏதாவது புது பிரச்சனை, ஏதாவது புது ரோதனை உண்டாக்கிட்டே இருக்குது. நான் அவர் காலை காட்டுறது தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதை தான் காட்டுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போனால் ஒன்று வந்துடுது. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிறக்குள்ளே இன்னொரு பிரச்சனை தலையில் இடி மாதிரி விடுது. அது இவருக்கு எது ஒன்றுன்னா அவ்வளோதான், நான் செத்தேன். எனக்கும் என் உடம்புல இருக்க பிரச்சனையில் 100ல் 1 இருக்குதுன்னு வச்சுக்க, என்ன பெண்டை வாங்கிடுவார். நான் உசு வலிக்குதே தாங்குதுன்னு மாத்திரை போட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த கால் வலி இருக்கா, அதுக்கு என்ன பிரச்சனை, கால் வீக்காக இருக்கா, அதுக்கு என்ன மருந்து செய்யலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.